எல்லாரும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் ரொம்ப படிச்சது உங்கள் பாடி ஹீட் ஆகிடும், கோவம் வர ஆரம்பிச்சிடும். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தான் பெற்ற அகனது பாட்டை எழுதி போயிட்டாங்க. அந்த அகனுபவத்தை கற்றவர், அனுபூதி பெற்றவர் மட்டும்தான் அதுக்கு உண்டான விளக்கத்தை கூற முடியும். ஆச்சுங்களா? இப்போ கந்தர் சஷ்டி கவசம். கந்தர் என்றால் 6, சஷ்டி என்றால் அறிவு, பாதுகாப்புரை என்றால் கவசம் என்றால் பாதுகாப்புரை, 6வது அறிவை பாதுகாப்புரை என்று பெயராகும். துதிப்போருக்கு வல்வினைவோம் துன்பம் போம் அப்படின்னு சொல்கிறாங்க. துதிப்பது என்றால் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இறைவன் ஆதியில் ஆத்மஸ்வரூபம் இருக்கிறார். அவரை பார்த்து யார் துதிக்கிறாங்களோ, துதித்தல் நம்முடைய ஆதிநாத வாசியத்தில் கற்றுத்தரப்படுகிறது, ஆதி பிரணவாதி கற்றுத்தரப்படுகிறது. வல்வினை போம். வல்வினைனா என்ன? சென்ற ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியம், இப்போ செஞ்சிட்டு இருக்க பாவ புண்ணியம், ரீசன்ட் அம்மாவோட பாவ புண்ணியம், இது மூன்றும் மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்கும் இறக்கும் செய்யும். இப்போ இந்த துதிப்பதால் உங்களுடைய அந்த பிரார்த்தம், சஞ்சிதம், ஆகாமியம் அழிஞ்சுவிடும். சரிங்களா? வல்வினை போயிடுது, கர்மா அழிக்கப்படுகிறது. கர்மா என்பது நாம் உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய எண்ண பதிவுகள் பரம்பரையாக நம்முடைய இரத்தத்தில் கலந்துள்ளது. அதை அழிக்கக்கூடிய சக்தி இந்த துதித்தலில் உள்ளது. ஆச்சா? துன்பம் துன்பம்னு என்ன அப்படின்னா, உடலாலும் மனதாலும் படக்கூடிய வேதனை ஒன்று. உடலை நோய் தாக்குது. ஒவ்வொரு பெண்ணும் பிரசவத்தின் போது படக்கூடிய வேதனை. இதையெல்லாம் விட உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய மரண வேதனை, இது நான்கும் மனிதனுக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறது. சரிங்களா? அதுக்காக துன்பம் போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் நிஷ்டையும் கைகூடும் நிமலன் அருளாலே அப்படிங்கிறாரு. நிஷ்டைன்னா என்ன? எப்போ ஐம்புலம் நடக்குதோ அப்போ தான் நிஷ்டை. நிமலன்னா குரு. அதாவது எந்த சிலையை பார்த்தாலும் நீங்கள் என்ன வேணாலும் அதை அனுக்கிரம் பண்ண தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ ரீசெண்ட் உங்களுக்கு நேரடியாக பிரச்சத்தை கடவுள் யாருன்னா ஒரு ஞான குரு. நிஷ்டையும் கைகூடும் நிமல் அருளாலே குமரன் அடி நெஞ்சு கூறினார். அதாவது நெஞ்சுன்னு சொல்லியிருக்கலாமே. அடி நெஞ்சு என்பது ஆதி. அந்த ஆதியை பார்த்து யார் தொழுகிறார்களோ, துதிக்கிறார்களோ, தொழுகிறார்களோ, ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை. அப்போ பாதிப்பு இல்லை, கர்மா அழிக்கப்படுகிறது. இதுதான் கந்த சஷ்டி கவசத்தின் உண்மையான விளக்கமாகும். சகல சௌபாக்கியம் பெறுக. மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.